வணக்கம் மக்களே, நான் மாமா ஜாக்சன். ஸோ இன்னைக்கு நம்ம லைவ் டெஸ்ட் மெயின்ஸோட டெஸ்ட் நம்பர் 3. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன கொஸ்டின் இருக்கு? ஸோ இது நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கண்டிஷன் கொடுத்து ரோ பேஸ்டிசம் இது நான் நடத்தியிருப்பேன், யூடியூப்பில் இருக்கும் மெயின்ஸ் பிளேலிஸ்ட்டில். ஸோ ரோ பேஸ்டிசம் என்ன செய்யணும்னா இந்த கண்டிஷன்ஸை இந்த டேபிளில் அப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், என்னன்னா 125 கியூப் வேல்யூ டினோட்டட் as அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலமெட்ரி சிம்பிள்னா 1 கியூப், சரியா? அட்டு சிம்பிள்னா 2 கியூப், இந்த கேப் சிம்பிள்னா 3 கியூப், டாலர் சிம்பிள்னா 4 கியூப், பர்சன்டேஜ் சிம்பிள்னா 5 கியூப். அதை தான் 125 கியூப் வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்கான். அது கியூப் வேல்யூஸ், அதை கியூப் பண்ணி தான் நம்ம ஆன்சர் போடணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1, சரிங்களா? ரோ 1ல் பார்த்தீங்கன்னா 18க்கும் 11க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்ளை ஆகுது. சரியா? ஸோ என்ன இருக்குது ஃபஸ்ட்டு கண்டிஷனு? ஈவன் நம்பர் இஸ் ஃபாலோடு பை அன் ஆட் நம்பர். ஈவன் நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கக்கூடாது. ஸோ ஈவன் நம்பர் ஃபாலோடு பை ஆட் நம்பர், இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஆட் நம்பர் வந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 29 ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணியாச்சு. இதை முடித்த பிறகு இதிலேருந்து எனக்கு வந்து அவுட்புட் என்ன? 29. ஸோ இப்போ 29 இந்த கேப்பையும் சால்வ் பண்ணும். கேப்புன்றது என்னது? எனக்கு கேப்புன்றது 3 கியூப், அதாவது 27 வேல்யூ. கேப்புக்கு பதிலாக 27 போட்டுக்கணும். இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதை சால்வ் பண்ணி 29 கிடச்சிருக்கு. அப்போ 29, 27 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் இஸ் ஃபாலோடு பை த நம்பர் விச் இஸ் கியூப் வேல்யூ. ஒரு ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி கியூப் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த செகண்ட் நம்பர். பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் டிஃபரன்ஸ் இஸ் டேக்கன். அதாவது டிஃபரன்ஸ் பார்க்க சொல்கிறாங்க. அப்போ 29 மைனஸ் 27 ஈக்குவல் டு 2. அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. இதுதான் ரிசல்ட் ஆஃப் த ரோ. சரியா? ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் கண்டிஷன் அப்ளை பண்ணணும், அது ஒரு நம்பராக மாறும். அடுத்து இந்த நம்பரை வச்சு இந்த நம்பரை சால்வ் பண்ணணும், உங்களுக்கு ரிசல்டன்ட்டு கிடைக்கும். இதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. சரி, செகண்ட் இதை எடுத்துக்கோங்க. 9, 7 ஆட் நம்பர் ஃபாலோடு பை ஆட் நம்பர். கண்டிஷன் 4 அப்ளையா, அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் ஃபாலோடு பை அன் ஆட் நம்பர். அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி ஆட் நம்பர் வந்தால் என்ன செய்யணுமா? ரெண்டையுமே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் 2 வரும். இப்போ 213 இருக்கா, இதோட ரிசல்டன்ட் வந்து எனக்கு 2ன்னு தெரியும். ஸோ 213 இருக்கா, அதுக்கு என்ன கண்டிஷனு? ஈவன் நம்பர் ஃபாலோடு பை ஆட் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் ஃபாலோடு பை ஆட் நம்பர்னால் என்னது? ஆடு பண்ணணும். அப்போ 2வையும் 13ஐயும் ஆட் பண்ணணும்னா 15. சரியா? இப்போ எனக்கு ரோ 2ஓட ரிசல்ட்டும் கிடச்சிச்சு, ரோ 1ஓட ரிசல்ட்டும் கிடச்சிருச்சு. அவன் என்ன கேட்குறான்? வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 rows அப்படின்னு தான் கேட்குறான். அப்போ 15 × 20 போட்டிங்கன்னா 30. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மும் சால்வ் பண்ணணும், இந்த சம்மும் சால்வ் பண்ணணும். கிளியரா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? ஒன்லி a few cheese or butter இருக்குது. some cheese are butter, some cheese are not conditioned with butter. no butter is sauce, no butter is sauce. all sauce are salad, எல்லா சாஸுமே salad. some salads are soup, some salads are soup போட்டாங்க. only a few soup are corn, some soup are corn, some soup are not conditioned with corn போட்டாச்சு. some cheese are not saladன்றான். எனக்கு some cheese are not salad இல்லை, not sauce தான் இருக்குது. ஸோ இது வராது. some soups are butter இல்லை. no corn is sauce இல்லை. some salads are not butter, சாலடோட ஒரு கொஞ்சம் பகுதி not conditioned with butter என் கண்ணுக்கு தெரியுது. ஸோ only D follows, only D follows. கிளியர் எல்லாத்துக்கு இது? ஸோ அடுத்து இந்த சம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? 9% சர்க்குலர் டேபிளில் இருக்காங்களா, எல்லாமே ஃபேஸிங் சென்டர். நாட் மோர் தென் 2% சிட்டிங் டுகெதர் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு மேலே. சம் ஆஃப் தம் ஃபேஸிங் சென்டர், சம் ஆஃப் தம் அவேஸ் ஃப்ரம் த சென்டர். ஸோ இப்போ சர்க்கிள் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி பார்த்தனால 3 பாசிபிலிட்டி போடுறேன். நீங்களாம் பாசிபிள் வந்தால் தான் ரவுண்டே எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? எஃப்போட தேர்ட் ரைட்டு ஓன்றான்.
ஸோ நான் என்ன செய்கிறேன், எஃப்ஐ ஃபஸ்ட்டு அவுட் சைடாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஓ. சரியா? ஸோ இன்னொன்று நான் என்ன செஞ்சுக்கிறேன், எஃப்ஐ வந்து இன்சைடாக எடுத்துக்கிறேன். ஸோ எஃப்ஐ இன்சைடாக எடுத்தேன்னா எஃபோட ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஓ. ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணும் போதே எதில் ஸ்டார்ட் பண்ணணும், எதில் கண்டினியூ பண்ணணும், எதில் முடிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ போத் ஆர் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன். அப்போ எஃப் இதில் இன்சைட்னா ஓ இன்சைடு, எஃப் அவுட் சைட்னா ஓ ஆல்சோ அவுட் சைடு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஓ எஃப் கிட்ட கே வராதான். ஸோ ஓ கிட்ட எஃப் கிட்ட இங்கேயும் கே வராது, இங்கேயும் கே வராது, இங்கேயும் கே வராது, இங்கேயும் கே வராது. இதில் இங்கேயும் கே வராது, இங்கேயும் கே வராது, இங்கேயும் கே வராது, இங்கேயும் கே வராது. அடுத்து என்ன சொல்கிறான், யூ டஸ் நாட் அட்ஜசன்ட் டு ஓ பட் சிட்ஸ் ஃபேஸிங் சென்டர். அதாவது யூ வந்து ஃபேஸிங் சென்டர், யூவோட ஃபோர்த் ரைட் கே கே இமிடியேட், அதாவது யூவோட ஃபோர்த் ரைட் கேவோட இமிடியேட் ரைட்டுன்றான். அது யூவோட ஃபோர்த் ரைட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைடு தான், கேவோட இமிடியேட் ரைட்டு அப்படின்றான். சரியா? யூவோட ஃபோர்த் ரைட் யாருன்னா கேவோட இமிடியேட் ரைட் அப்படின்றான். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த கண்டிஷன் படி யூ ஓக்கிட்டையும் வராதுன்ட்டான், இங்கே பார்த்தீங்கன்னா கேயும் வராதுன்ட்டான். அப்போ யூவை கொண்டு போய் நான் எங்கே போடுவேன்னா இந்த இடத்துல மட்டும்தான் போட முடியும். சரியா? யூ ஃபேஸிங் இன்சைடு, ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட் இங்கே, சாரி ஃபஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட் இங்கே ஒரு பர்சன் இருக்கானா, இவன் கேக்கு இமிடியேட் ரைட்டுன்றான். அப்போ கே வந்து இன்சைடாகவும் இருக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி இதுலேயே வந்து எஃப் இங்கேருந்து, ஓ இங்கேருந்து, சரியா, யூ இங்கேருந்து, யூ இன்சைடாக இருந்தானா ஃபஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட்டு, கே இங்கே இருக்கலாமே, அவுட் சைடும் இருக்கலாமே. ஏன்னா கேவோட இமிடியேட் ரைட்டுன்னு தான் சொல்கிறான். யூவோட ஃபோர்த் ரைட் யார் அப்படின்னா கேவோட இமிடியேட் ரைட்டு, யூவோட ஃபோர்த் ரைட் யாருன்னா கேவோட இமிடியேட் ரைட்டு. அப்போ இங்கே கே இன்சைட் இருந்து இமிடியேட் ரைட் இருக்கலாம், இங்கே கே அவுட் சைட் இருந்து இமிடியேட் ரைட் இருக்கலாம் இந்த இது. ஸோ இந்த பாசிபிளுக்கு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா யூ எங்கே எடுக்கலாம், அதே மாதிரி இங்கே தான் எடுக்கலாம். சரியா? கண்டிஷன் ரீட் பண்ணியா யூ இங்கே மட்டும் தான் ஆகணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஸோ இங்கே ஃபஸ்ட் இங்கே எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, கேவோட இமிடியேட் ரைட் அப்படின்ட்டான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஓ கிட்ட கே வராதுன்ட்டாங்க. அப்போ நான் கேயை இந்த இடத்துல மட்டும்தான் எடுக்க முடியும். கரெக்டாக கே அவுட் சைடு மட்டும்தான் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூவோட ஃபோர்த் ரைட் யாருன்னா கேவோட இமிடியேட் ரைட்டு. ஸோ கே இங்கே போட்டு இன்சைட் போடலாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஓகே கிட்ட வராதுன்னு இருக்காங்க. ஸோ கே இங்கே மட்டும்தான் போட முடியும். சரிங்களா? கிளியராக எல்லாத்துக்குமே? அடுத்து என்ன சொல்கிறேன், கே அண்ட் எஸ் அட்ஜசன்ட்டு. எஸ் வந்து எஃப் கிட்ட வரக்கூடாதான். எஃப் கிட்ட எஸ் வரக்கூடாதுன்னா கேஎஸ் அட்ஜசன்ட்டு. எஃப் கிட்ட எஸ் வரக்கூடாதுன்னா கேஎஸ் அட்ஜசன்ட்டு. அப்படி தானே சொல்லியிருக்கேன். கே அண்ட் எஸ், சாரி, கே அண்ட் எஸ் டஸ் நாட் அட்ஜசன்ட். ஓகே, கே அண்ட் எஸ் டஸ் நாட் அட்ஜசன்ட் டு எஃப். அதாவது கே கிட்டேயும் வரக்கூடாது, எஃப் கிட்டேயும் வரக்கூடாதுன்னு இருக்கேன். ஆனால் K and S does not adjacent to F are sitting second right to each other. அதாவது கேஎஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரைட் டு ஈச் அதெல்லாம். எஃப் கிட்ட வரக்கூடாதுன்ட்டாங்கன்னா இங்கே தானே எஸ் வரும். கரெக்டாக செகண்ட் ரைட்டு போட்டுருவோம். இதில் கே பார்த்தீங்கன்னா செகண்ட் இங்கிட்ட ஓ இருக்குன்னா இங்கே தான் வந்து எஸ் போடுவோம். கே கிட்டே எஃப் கிட்டே இல்லை. ஸோ எஸ்ஸோட செகண்ட் ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கே கிட்டே இருக்கக்கூடாது, எஃப் கிட்டே இருக்கக்கூடாதுன்னா எஸ் பார்த்தீங்கன்னா எங்கே எடுப்போம், இந்த இடத்துல எடுப்போமா, எஸ்ஸோட செகண்ட் ரைட் கே போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, செகண்ட் ரைட் டு ஈச் அதர். இவனுக்கு இவன் செகண்ட் ரைட்டு, அவனுக்கு அவன் செகண்ட் ரைட்டு, இவனுக்கு இவன் செகண்ட் ரைட்டு, அவனுக்கு அவன் செகண்ட் ரைட்டு. ஓகே, பியோட தேர்ட் ரைட் இஜெட்டு. எஸ்ஸு கிட்ட எஃப் கிட்ட பி வராதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஸு கிட்டேயும் பி வராது, எஃப் கிட்டேயும் பி வராதுன்னா இந்த பாசிபிலிட்டியில் பி இங்கே மட்டும்தான் போட முடியும். எஸ்ஸு கிட்டேயும் பி வராது, எஃப் கிட்டேயும் பி வராதுன்னா இந்த பாசிபிலிட்டிலையும் பி, இதில் எஃப் கிட்டேயும் வராது, எஸ்ஸு கிட்டேயும் வராது. பட் பியோட தேர்ட் ரைட் இஜெட் அப்படின்றாங்களா.
ஸோ இங்கே பி முடியாது. இங்கே பி எடுக்கலாமா? பி எடுத்து அவுட் சைடு போட்டோம்னா பியோட தேர்ட் ரைட், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இங்கே ஜெட். 4 5 6 7 8 இந்த இடத்துல இஜெட், எஃப்க்கு பக்கத்தில் இங்கே இஜெட். என்ன சொல்கிறாங்க? த பர்சன் சிட்டிங் adjacent to பி ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். பிக்கு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். சாரி, இவன் இன்சைட்னா இவன் அவுட் சைடு. பிக்கு பக்கத்தில் உள்ளவங்க ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ பிக்கு பக்கத்தில் உள்ள ஆப்போசிட், பிக்கு பக்கத்தில் உள்ள ஆப்போசிட் கரெக்டாக இருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹச் அண்ட் டபிள்யூ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஈச் அதர். WK are not sitting together. அதாவது H and W second to the left of each otherன்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் HW போட முடியும். பட் கே கிட்ட W வரக்கூடாதுன்னு இருக்கேன், பாசிபிலிட்டி கேன்சல். இங்கே போனோம்னு வச்சுங்களேன், அதே மாதிரி H and W பியோட தேர்ட் ரைட் இங்கே இஜெட் வந்துடும்ல. இங்கேயும் பியோட தேர்ட் ரைட் இஜெட் வந்துடும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இஜெட்டு. இப்போ ஹச் அண்ட் டபிள்யூன்றான். கே கிட்ட டபிள்யூ வரக்கூடாதுன்னா இதான் ஹச், இதுதான் டபிள்யூ. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கே கிட்ட டபிள்யூ வரக்கூடாது, அப்போ ஹச்சும் போட முடியாது டபிள்யூவும் போட முடியாது, பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இதுதான் கரெக்டு. டப்புன்னு இதில் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஹச் அண்ட் டபிள்யூ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஈச் அதர். டபிள்யூக்கு செகண்ட் லெஃப்ட் ஹச்சு, ஹச்சுக்கு செகண்ட் லெஃப்ட் டபிள்யூ. முடிஞ்சு. வேறு என்ன இருக்குது? ஓ அண்ட் இஜெட் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன். ஓ அவுட் சைடா, இஜெட்டும் அவுட் சைட். ஸோ எல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா? சிம்பிளாக தான் இருக்குது. லைட்டாக அந்த யூ உட்கார வைக்க மட்டும் நீங்கள் யோசிப்பீங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிஞ்சிடும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? இது ரொம்ப ஈஸியாக பிளட் ரிலேஷனு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? பிளட் ரிலேஷனை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி சம் இது. நம்ம பிளட் ரிலேஷன் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7% இருக்காங்க ஃபேமிலியில். 165 200 சென்டிமீட்டர் வரை ஹைட் இருக்குது. எல்லாருமே ஈவன் நம்பராக, எல்லாரோட ஹைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். 3 ஜென்ரேஷனு அட்லீஸ்ட் 2 கப்புள் இருக்கணுன்றான். நம்பர் ஆஃப் மேல் இஸ் 1 more than த நம்பர் ஆஃப் ஃபீமேல். இப்போ கே இஸ் த ஃபாதர் ஆஃப் ஒன் இஸ் 170. இப்படிலாம் இதெல்லாம் நான் இப்போதைக்கு ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கை பார்க்கல. கே இஸ் த ஃபாதர் ஆஃப் 170 அப்படின்றாங்க. அப்போ கே வந்து ஃபாதர் கண்டுபிடிச்சிட்டேனா? அண்ட் த பிரதர் ஆஃப் எஸ், கே இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். என் இஸ் த ஒன்லி சிஸ்டர் இன் லா ஆஃப் எம். எம் ஹூ இஸ் த ஷார்ட்டர் தென் ஹர் பிரதர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுக்கு வந்து ஒரே ஒரு சிஸ்டர் இன் லா தானா, என்னுக்கு சிப்ளிங் இல்லையா? அப்போ எப்படி சிஸ்டர் இன் லா வரும்? என்னு கட்டியிருக்கவங்களோட சிப்ளிங் தான் வந்து எம். சரியா? என்ன சிஸ்டரின்லான்னு ஒரே ஒன்லி சிஸ்டரின்லான்னு சொல்கிறான்ல, அப்போது என்ன அர்த்தம்னா என்னுக்கும் சிப்ளிங் இல்லைன்றான். அப்போ என்ன கட்டியிருக்கவங்களோட சிப்ளிங் தான் எம். புரிஞ்சுங்களா? எம் ஹூ இஸ் ஷார்ட்டர் தென் ஹர் பிரதர். அப்போ எம்முக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. சரியா? அடுத்து என்ன சொல்கிறான்? பி இஸ் த ஒன்லி நெஃப்யூ ஆஃப் எஸ். பி இஸ் த ஒன்லி நெஃப்யூ. அப்போ கேவோட சன்னாக தான் பி இருக்க முடியும், ஏன்னா ஒன்லி நெஃப்யூ. P is the only nephew of S. S who is the tallest among all person. S தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் பர்சன்றாங்க. ஓகே, அதை பார்க்கக்கூடாது நம்ம. ஹைட் ஆஃப் என் சன், என்னுக்கு ஒரு சன் இருக்காங்கன்ட்டாங்க. ஓகே, என்னுக்கு ஒரு சன். ஹைட் ஆஃப் இஸ் ஃபாதர், என்னுக்கு ஒரு சன்னு அவனுக்கு ஒரு ஃபாதர்னா என்னோட கப்புளு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் M and P is K and J. M and P is K and J. ஓகே. J who is the mother of P. நான் சொல்கிறேன் J is the mother of P. போட்டாச்சு. Height of K is more than 20. ஓகே, J is also but is on height of N is average. நல்லா கவனிங்க. Height of N is the average height of her mother-in-law. என்னுக்கு மதர்-இன்-லா இருக்காங்க. அப்போ இங்கே சரியா? அண்ட் ஹர் சன், என்னுக்கு சன் இருக்காங்க. என் சன், எஸ் இஸ் மேல் மெம்பர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டயக்ராம் எப்படி வந்திருக்குன்னா, என்ன இருக்கான், என்னுக்கு ஒரு கப்புளு, அவங்களுக்கு அம்மா, இங்கே எம்மு, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சன்னு.
அப்போது நீங்கள் இதை வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் 2 கப்புள் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணணும். எப்படி மெர்ஜ் பண்ணுவேன்? கண்டிப்பாக எனக்கு பார்க்கும் போதே தெரியும் என்னோட கப்புள் பியாக தான் இருக்க முடியும்னு சொல்லி இந்த டயக்ராம் வச்சு 3 ஜென்ரேஷன் தான். சரியா? 3 ஜென்ரேஷன் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக நான் எப்படி ஜாயின் பண்ணுவேன்? என்னோட கப்புளாக தான் பியை ஜாயின் பண்ணுவேன். இது நம்ம தான் யோசிக்கணும். இது என்ன செய்யணும்? நம்ம தான் யோசிக்கணும். சரிங்களா? ஸோ பியோட கப்புள் என், சரியா? பியோட சிப்ளிங் எம், சரியா? எண்ணுக்கு ஒரு சன். டோட்டலாக 7 பேர் தான் இருக்கணும்னு இருக்காங்க. எனக்கு 7 பேரும் வரணும், 3 ஜென்ரேஷனும் வரணும், 2 கப்புளும் வரணும். என்னோட கப்புள் தான் பி யோசிப்பேன் நான். ஸோ 1 2 3 4 5 6 லாஸ்ட்டாக 7. பேலன்ஸ் உள்ளது என்ன லெட்ரு? எனக்கு எல்லு. அதை இங்கே போட்டிருக்கு. பேலன்ஸ் உள்ள லெட்ரு எனக்கு என்னது? எல்லு. அது இங்கே வந்துடுவான். ஸோ இப்போ நான் வரிசையாக இதை வச்சு வருவேன். சரியா? கே இஸ் த ஃபாதர் ஆஃப் ஒன் ஹூ இஸ் 170. சரிங்களா? அண்ட் பிரதர் ஆஃப் எஸ். கே இஸ் த ஃபாதர் ஆஃப் 170. அப்போ யாருக்கு 170? இதில் நம்பர் ஆஃப் மேல் இஸ் மோர் தென் ஃபீமேல்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ இதுக்கு மைனஸ் உண்டு. இந்த கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஃபீமேலோட மேல் ஒன்று கூட இருக்கணுன்றப்ப எம்முக்கு கண்டிப்பாக ஃபீமேல் தான் வர முடியும். இப்போ பாருங்கள், கே இஸ் த ஃபாதர் ஆஃப் 170 மீட்டர் அண்ட் இஸ் ஹைட். கரெக்டாக? அப்போ நான் என்ன செய்வேன்? 170 பீக்கு போடுவேனா? கரெக்டாக? 170 பீக். அடுத்த சொல்கிறாங்க, என் இஸ் த ஒன்லி சிஸ்டர் ஆஃப் எம். எம் இஸ் 4 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தென் ஹர் பிரதர். எம் இஸ் 4 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தென் ஹிஸ் பிரதர். கரெக்டாக? எம் இஸ் 4 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தென் ஹர் பிரதர். அப்படின்னா இவன் 170னா எம்மு வந்து என்னவாக இருப்பாங்க? 166. 4 கம்மியாக இருப்பாங்க. சரியா? எம் 4 சென்டிமீட்டர் கம்மி அவங்க பிரதரை கம்பேர் பண்ணும் போதுன்னு சொல்கிறேன். போட்டாச்சு. The height of n son is 4 centimeter more than his father. அதாவது என்னோட சன் யாரு? எல்லு. அவங்க ஃபாதரை விட 4 சென்டிமீட்டர் கூட. அப்போ 170 4 கூடனா இவன் 174 இருப்பான். புரிஞ்சுங்களா? அவன் ஃபாதரோட 4 கூடனா இவன் 174 இருப்பான். அடுத்து என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் பி. அதாவது எம்முக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் என்ன? 4. இஸ் சேம் அஸ் கேஎன்ஜே. கேஎன்ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. K is 20 centimeter more than M. K is 20 centimeter more than M னா M 166 னா இது 186. ஸோ இவங்க 2 பேருக்கு 4 டிஃபரன்ஸ் அப்படின்றாங்களா? இவங்க 2 பேருக்கும் 4 டிஃபரன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ கேக்கும் ஜேக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் எனக்கு எம்முக்கும் பீக்கும் இருக்கணும் அப்படின்றாங்க. பட் 12 சென்டிமீட்ரு ஷார்ட்டர் தென் டாலஸ்ட் பர்சன். அதாவது டாலஸ்ட் பர்சன் யார்? எஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. எஸ்ஸை விட 12 சென்டிமீட்டர் கம்மி தான் ஜே. கரெக்டா? இப்போ டிஃபரன்ஸ் வந்து 4ன்னு நீங்கள் இதில் வந்து 190 போட்டால் எனக்கு மேக்ஸிமமே 200 தான். அப்புறம் எப்படி 12 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்க முடியும்? நான் சொல்கிறது புரியுதா? இதை வந்து 190ன்னு போடுறீங்க. இவனை விட இவன் 12 கம்மினா இவன் 202 இருக்கணும். ஆனால் மேக்ஸிமமே 200 சென்டிமீட்டர் தான் சொல்லியிருக்கான். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து இவன் 190 கிடையாது, இவன் 182. புரியுதா? 4 டிஃப்ரென்ஸ் முன்னாடி போய் பார்க்குறேன், 190ன்னு வச்சு பார்க்குறேன் ஜேக்கு, அது செட் ஆகலை. அப்போ 182 தான் இருப்பான். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? n is the average of mother-in-law and her son. ஸோ என்னோட மதரின்ல யார்? ஜே 182. சன் எவ்வளோ? 174. 356 2ஆல் அடித்தா நமக்கு என்ன வரும்? 178 தான் எண்ணு. அதாவது ஜேயோட நம்பரும் எல்லோட நம்பரையும்
அதோட ஆவரேஜ் தான் என்னன்றான். அந்த ரெண்டையும் சேர்த்து அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். அடுத்து என்னது, எல்லாம் முடிச்சாச்சா? இப்போ என்ன சொல்லியிருக்கான், ஜே வந்து 12 மீட்டர் லெஸ்ஸு யாரை கம்பேர் பண்ணும்போது, டாலராக இருக்க எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ எஸ் என்ன வருவான், 194 வருவான். ஸோ இப்போ எல்லாருக்குமே நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதை வச்சு யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ யார் ஃபஸ்ட்டு வருவா, எஸ்ஸு ஃபஸ்ட்டு வருவாங்க 194, செகண்டு கே வருவாங்க 186, தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜே வருவார் 182, ஃபோர்த்து யார் வருவா, 182க்கு அப்புறம் பெருசு யார், எண்ணுக்கு அப்புறம் பெருசு யார், எல்லுக்கு அப்புறம் பெருசு யார், பிக்கு அப்புறம் எம். ஸோ எஸ்கேஜேஎன்எல்பிஎம் இப்படி தான் வந்து ஆர்டராக வருவாங்க. கிளியரா? சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த சம், அதான் 9% இருக்காங்கயா, டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பென்ஸ் வச்சுருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் நேம்டு பர்சன் பக்கத்தில் வரக்கூடாது. த அட்ஜசன்ட் பர்சன் நெய்தர் ஹேவ் சேம் மல்டிபிள். அதாவது இப்போ ஏக்கு 15 பென் இருக்குன்னா அவன் பக்கத்தில் உள்ளவனுக்கும் 5ஓட மல்டிபிளாக இருக்கக்கூடாது. 25 பெண்ணோ 30 பெண்ணோ அப்படி 5ஓட மல்டிபிள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன க்ளூ இருக்குது, 22ஓட தேர்ட் லெஃப்ட் ஏ, அதாவது 22ஓட ஃபஸ்ட் லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு, தேர்ட் லெஃப்ட்டு ஏ போட்டாச்சு. ஏவோட செகண்ட் லெஃப்ட்டு இ, ஓகே போட்டாச்சு. நெய்தர் ஆஃப் தம் செட் அட் த எக்ஸ்ட்ரீமெண்ட். ஸோ இ எக்ஸ்ட்ரீமெண்ட்டு கிடையாது. நல்லா பாருங்கள், இருக்குது 9%. எனக்கு இங்கே ஃபுல்லாக இருக்குது 7 மெம்பர்ஸ். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் இ இஸ் சேம் அஸ் த ரைட் ஆஃப் 19. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈக்கு லெஃப்டில் இருக்க வேணா 19க்கு ரைட்டில் இருக்கணும். எனக்கு மொத்தமாக 3 பாசிபிள் வரும். ஒன்று என்ன பாசிபிள்னா, ஈக்கு அப்புறம் 1% இருக்கலாம். இருந்தால் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 19க்கு அப்புறம் 1% இருப்பாங்க, 9 பேர் வந்துட்டாங்களா. இன்னொரு பாசிபிள், ஈக்கு அப்புறம் எனக்கு 2% இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 19க்கு அப்புறமும் எனக்கு 2% இருப்பாங்க. 19 எனக்கு இங்கே போட்டு இங்கே அந்த பர்சனை போட முடியும். இன்னொரு பாசிபிள், ஈக்கு பிஃபோரில் 3% இருக்கலாம். எப்படி 3% இருக்கலாம். டெட் எண்டில் வர மாதிரி. சரியா? ஈக்கு பிஃபோரில் 3னா 19க்கு அப்புறம் 3. சரியா? ஆனால் ஏ ஹாவ் அ ஈவன் நம்பர் ஆஃப் பென்ஸ். அப்போ ஏக்கு 19ன்றது ஆட் நம்பர் இருக்கா. ஸோ இந்த பாசிபிலிட்டி நம்ம போகவே தேவையில்லை. சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, சியோட தேர்ட் லெஃப்ட் டி. சி எண்ட் ஆஃப் த ரோ வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சி வந்து எண்ட் ஆஃப் த ரோ வராது. சரியா? சியோட தேர்ட் லெஃப்ட் டின்னு போடும்போது இ பக்கத்துலேயும் டி வராது. அப்போ இந்த பாசிபிலிட்டியில் சியை நான் எங்கே மட்டும்தான் போட முடியும்னா 19ல் மட்டும்தான் போட முடியும். வேறு எந்த இடத்துலையுமே சி பிளேஸ் பண்ணால் உட்காராது. ஏன்னா இங்கிட்டலாம் சி 22க்கெலாம் போட்டிங்கன்னா ஏ இருக்குது. இந்த இடத்துல சி போட்டிங்கன்னா தேர்ட் லெஃப்ட் இ பக்கத்துலேயே டி வரும். அவன் என்ன சொல்லியிருக்கான், கன்சிக்யூட்டிவ் ஆல்படிக் நேம்டு பர்சன் நாட் சிட்டிங் டுகெதர்னு இருக்கான். ஸோ இங்கே சியை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் லெஃப்ட் இங்கே டி. சரியா? அடுத்து அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா அந்த கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது எனக்கு சி பார்த்தீங்கன்னா வந்து ஏக்கு இமிடியேட் லெஃப்டில் தான் போட முடியும். சியோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இங்கே டி. சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, 25 பென்ஸோட செகண்ட் லெஃப்ட் பி, டி டஸ் நாட் சிட் இமிடியேட் ரைட் ஆஃப் பி. பி ஹூ ஹாஸ் ஈவன் நம்பர் ஆஃப் பென்ஸ். பி வந்து ஈவன் நம்பர் ஆஃப் பென் தான் இருக்கணுமா. அப்போ பியை வந்து நீங்கள் ஆட் நம்பரில் எடுக்க முடியாது. சரியா? அப்போ அந்த கண்டிஷன் பார்க்கும்போது இதில் எனக்கு பி எங்கே வருவான்னு பார்த்தீங்கன்னா 25 லெஃப்டோட செகண்ட் லெஃப்ட் பி, 25ஓட செகண்ட் லெஃப்ட் பி. சரியா? இப்போ நீங்கள் இங்கே 25 எடுத்து இங்கே செகண்ட் லெஃப்ட் பி போட பார்த்தா பிக்கு ஈவன் நம்பர் பென் தான் வரணும். அப்போ இங்கே 25 எடுக்க முடியாது. வேறு எங்கே 25 இதில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு 25 எடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த எம்டி பிளேஸான இங்கே செகண்ட் லெஃப்ட் பி போட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 25 எடுக்கலாம். இங்கே 25 எடுத்தோம்னா செகண்ட் லெஃப்ட் இங்கே பி போடலாம். போட்டாச்சா? ஸோ அடுத்ததா
என்ன இருக்கு? The person who have prime number does not adjacent to each other. 17 பெண்ணோட தேர்ட் ரைட்டு எஃப். நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். 17 நம்பரோட தேர்ட் ரைட்டு எஃப். எஃப்க்கு ஈவன் நம்பர் பெண்ணு தான் வரணும். 17 பக்கத்தில் ப்ரைம் நம்பர் வரக்கூடாது. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா 17 உங்களால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் போட முடியும். வேறு எங்கேயுமே 17 போட முடியாது. இந்த எல்லா கண்டிஷனையும் ஃபெச் பண்ணி பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 17 உங்களால் ஈக்கு மட்டும்தான் போட முடியும், வேறு எங்கேயுமே போட முடியாது. ஏன்னா 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 17ஓட தேர்ட் ரைட்டு எஃப். 17ஓட தேர்ட் ரைட்டு எஃப். சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் எஃப் அண்ட் 22 இஸ் சேம் அஸ் ஜி அண்ட் 14 பென். அதாவது எஃப்க்கும் 22க்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்காங்களா, அப்போ ஜிக்கும் 14க்கும் நடுவில் ஒரு ஆளுன்னு இருக்காங்க. அப்போ நீங்கள் எங்கே ஜி எடுப்பீங்கன்னா இங்கே தான் ஜி எடுப்பீங்க. இங்கே ஜி, இங்கே 14. வேறு எந்த இடத்துல ஜி எடுத்தாலும் உங்களால் 14 போட முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே ஜி எடுப்பீங்க? 19ல் ஜி எடுப்பீங்க. இங்கே ஜி 1 விட்டு இங்கே 14. ஜியோட இமிடியேட் ரைட் ஐ, அதையும் பார்க்கணும். ஜியோட இமிடியேட் ரைட் ஐயும் பார்க்கணும். ஜியோட இமிடியேட் ரைட் ஐ. ஸோ இதில் ஜி இங்கே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 17ல் தான் ஜி எடுக்கணும். சாரி மக்கள், 17ல் தான் ஜி. 17ல் தான் ஜி. ஸோ ஜியோட இமிடியேட் ரைட்டு இங்கே ஐ. சாரி மக்களை, மன்னித்து விடுங்க. ஸோ ஜியோட இமிடியேட் ரைட் ஐ இதில், அங்கே ஜியோட இமிடியேட் ரைட் ஐ. ஸோ அடுத்து என்ன இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜி பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. அவன் என்ன சொல்லியிருக்கான்? கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட் நேம்டு பர்சன் நாட் சிட்டிங் டுகெதர்னு இருக்கேன். அந்த பாசிபிலிட்டி கேன்சல். என்ன சொல்கிறேன்? அடுத்து ஒன் ஆஃப் த பர்சன் 11 பென். ஒருத்தவன் 11 பென் வச்சுருக்கான். 11 ப்ரைம் நம்பர்னால எஃப் கிட்ட வராது. இந்த இடத்துக்குள்ளே தான் வரணும். கரெக்டாக? இந்த பிஇஏ, ஏன்னா இங்கே 25 இருக்குது. ஸோ எனக்கு பிக்கோ ஏக்கோ பிக்கு பக்கத்துலேயே தான் 11 வர முடியும். ஓகே. பி ஹாஸ் 1 பென் மோர் தென் த ஏவோட செகண்ட் லெஃப்ட். ஏவோட செகண்ட் லெஃப்டை விட 1 மோராக இருக்கானா பி. சரி. ஜி ஹாஸ் 1 பென் லெஸ் தென் த ட்வைஸ் ஆஃப் டி. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜி வந்து 1 பென் லெஸ்ஸாக ட்வைஸ் ஆஃப் டி. இங்கே 14 ஏன் போட்டேன்? வரல, இடிக்குது. 14 இங்கே ஏன் போட்டேன்? ஜிக்கும் எஃப்க்கும் 22க்குனால ஒரு ஆள், அப்போ ஜிக்கு 14 வருவாரு. சாரி மக்கள், இங்கே தான் 14 வரும். லைவாக இருந்தால் என்ன நீங்கள் சொல்லியிருப்பீங்க? லைவ் இல்லை. ஏன்னா எஃப்க்கும் 22க்குனால ஒரு பர்சன்னா ஜிக்கும் 14க்குனால ஒரு பர்சன். அப்போ அதை மாற்றணும்ல. ஜி எங்கே போட்டு டியில் போட்டிருந்தேன் நான் 14. கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, ஜி ஹாஸ் 1 பென் லெஸ் ட்வைஸ் ஆஃப் டி. சரியா? டியோட ட்வைஸ் அப்படின்னா அதில் 1 கம்மினா, இப்போ ஜி 17னா டியோட ட்வைஸ் 18 தானே இருக்க முடியும். ஏன்னா டி 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. டியை ட்வைஸ் பண்ணால் அதில் 1 கம்மி தான் இது ஜின்றாங்க. அப்போ டி 9ஆக இருந்தால்தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்வைஸ்லேருந்து -1 பண்ணி 17 இது வர முடியும். சம் ஆஃப் இ ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு எஃப். இப்போ ஜியோட இ ஆட் பண்ணால் எனக்கு எஃப் கிடைக்கணும். சரியா? ஏவோட செகண்ட் லெஃப்டோட 1 பென்னு கூட பி. ஏவோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்.
10% as 11. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இங்கே 11 போட்டால், பிக்கு 11 போட்டால் பி 1 பென் மோர் தென் ஏவோட செகண்ட் லெஃப்ட். அப்போ இங்கே 11 போட்டால் இங்கே 10 வருவா. சரியா, இங்கே எனக்கு 10 வருவான். 10 வரானா, அப்போ 25க்கு பக்கத்தில் எனக்கு 10 வரக்கூடாது. அதை தான் சொல்லியிருக்கான். இப்போ ஏவோட ஃபேக்டர் வந்து 15 பெண்ணுனா அதுக்கு பக்கத்தில் உள்ளவே அந்த ஃபேக்டரோட மல்டிப்பிளாக வரக்கூடாது. அப்போ 5ஓட மல்டிப்பிளாக வந்துடும். அப்போ இது 11 கிடையாது அப்படின்னு ஃபைன் பண்ணிடுவேன். இது 11 அப்படின்னு பார்த்தால் 11ம் 19ம் ப்ரைம் நம்பர். ஸோ இதுவும் 11 இங்கே போட முடியாது. அப்போ இவன் தான் 11. புரிஞ்சா? இப்போ ஏவோட செகண்ட் லெஃப்ட்டை விட 1 கூட இருப்பான் பின்னு இருக்காங்க. ஏவோட செகண்ட் லெஃப்ட் யார்? இ. இவனோட 1 கூடனா இவன் 12 இருப்பான். இப்போ இ ப்ளஸ் ஜி கேட்குறாங்க. இ ப்ளஸ் ஜி 17 + 12 என்னது? 20. இ ப்ளஸ் என்ன கேட்குறான்? ஜி. இ வந்து எனக்கு 11, ஜி வந்து 17, சாரி 12 பார்த்துட்டேன். இ இஸ் த 11, ஜி இஸ் த 17. ஆட் பண்ணால் 28, எஃப் 28. அவ்வளோதான், சம் முடிஞ்சு. நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சம் ஆஃப் இ ப்ளஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப். சரியா? இயும் ஜியை ஆட் பண்ணால் அது எஃப்ன்ட்டான். முடிஞ்சு. ஸோ இது சிம்பிள் மக்களே. இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கான்னு தெளிவாக சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், வேர்டு அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஒரு வேர்டு மூவ் பண்ணுறான், ஒரு நம்பர் மூவ் பண்ணுறான். அதை எப்படி சூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டில் இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஒரு வேர்டு மூவ் பண்ணுறான், ஒரு நம்பர் மூவ் பண்ணுறான். அதை எப்படி சூஸ் பண்ணுறான்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டோட நம்பர், செகண்ட் லாஸ்ட் ஆல்ஃபபெட்டோட நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹச்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து 8 வருது அப்படின்னா T20 அப்படின்னா 28. இங்கேயே பண்ணுறேன் பாருங்களேன். ஹச்சுக்கு பார்த்தீங்கன்னா ABCDEFGH, ஹச் 8, T வந்து 20னா உங்களுக்கு டோட்டலாக ஹைட்டுக்கு என்ன கிடைக்கிது? 28 கிடைக்குது. M 13, T வந்து 20 அப்படின்னா இது 33. L வந்து 12, Y வந்து 12, Y வந்து 25, ஆட் பண்ணால் 37. O வந்து 15, T வந்து 20 அப்படின்னா இது 35. R வந்து 19, T 20னா 39. இந்த நம்பரை பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு இருக்கிறதுலே ஹைட்டோடது தான் என்னது? 28. சரியா? அடுத்து எது சின்னது? மொமெண்ட்டு. அடுத்த சின்னது எது? அவுட்புட்டு. அந்த நம்பரில் சொல்கிறேன். ஃபஸ்ட் லெட்டரை லாஸ்ட் லெட்டரை ஆட் பண்ணி அந்த நம்பரை வச்சுக்கோங்க. அந்த நம்பர் ஃபஸ்ட் லெட்டரை லாஸ்ட் லெட்டரை ஆட் பண்ண அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்டை மூவ் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே சின்ன நம்பர் 28, ஹைட்டை மூவ் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மூவ் பண்ணியிருப்பாங்க? இருக்கிறதுலே அடுத்த சின்ன நம்பர் இதை ஆட் பண்ணால் 33, மொமெண்ட் மூவ் பண்ணுறாங்க. அடுத்தது அவுட்புட்டு, இதை ஆட் பண்ணால் 35, அவுட்புட் மூவ் பண்ணுறாங்க. அடுத்து இருக்கிறதுலே பெருசு லக்ஸரியை மூவ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ரிசல்ட்டை மூவ் பண்ணுறாங்க. ஸோ வேர்டு எப்படி மூவ் ஆகிட்டே வருது? அந்த ஃபஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் ஆட் பண்ண நம்பரை வச்சு அசெண்டிங் ஆர்டரில் மூவ் பண்ணுறாங்க. நம்பர்ஸ் எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் த நம்பருக்குள்ளே டிஃபரன்ஸ் பார்த்தா ஸ்கொயர் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ பாருங்களேன், 17, 63, 38, 68, 76 இருக்கா? 5 நம்பர் இருக்கா? இந்த ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா 6. சரியா? இந்த ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணால் 6, அதோட ஸ்கொயர் என்ன? 36. இந்த ரெண்டு பேரையும் டிஃபரன்ஸ் பண்ணால் 3, அதோட ஸ்கொயர் 9. இந்த ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணால் 5, அதோட ஸ்கொயர் 25. இந்த ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணால் 2 ஸ்கொயர் 4. இந்த ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணால் 1, அதோட ஸ்கொயர் 1. அப்போ இதில் இருக்கிறதுலே சின்னது எது? 76 தானே? அப்போ அதை இங்கே ஃபஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்து இருக்கிறதுலே சின்னது எது? 68 தானே? அதை செகண்டாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ சின்னது, அடுத்தது, அதுக்கடுத்தது என்ன? 63, 9. இப்படி மூவ் பண்ணி ஃபைனல் ஸ்டெப்பை கொண்டு வராங்க. புரிஞ்சா? இதுதான் மூமெண்ட். ஸோ இந்த சம் என்னன்னா சிம்பிள் மக்களே. சரியா? சம் எலிமெண்ட்ஸ் ரிட்டன் இன் 2 parallel rows. இது உங்களுக்கு புதுசாக இருக்கும்.
இந்த டெஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். சம் எலிமெண்ட்ஸ் ஆர் ரிட்டன் இன் 2 parallel rows. எலிமெண்ட் இன் ரோ 1 ஆர் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ரோ 2. அதாவது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்னா, ஹவு many symbols immediately preceded by number and immediately followed by a letter in row 1. ஸோ இப்போ என்ன செஞ்சுக்கணும், ரோ 1ல் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டு, சரியா, ஒரு சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர், அடுத்து லெட்டர், இந்த மாதிரி எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. சரியா, அப்போ அந்த ஒன்றே ஆன்சர் டிக் அடிச்சிடறாங்க. அடுத்து என்ன சொல்கிறேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் த எலிமெண்ட் விச் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த செகண்ட் நம்பர் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த ரோ 1. ரோ 1லேருந்து செகண்ட் நம்பர் ஃப்ரம் த ரைட்டு பாருங்கள். ரோ 1ல் செகண்ட் நம்பர் ஃப்ரம் த ரைட்டு 9. சாரி, இங்கே பார்க்குறேன் பாருங்கள். இங்கே ரோ 1ல் செகண்ட் நம்பர் ஃப்ரம் த ரைட்டு 5. சரியா, அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது யார், இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இ. 5க்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் இருக்கிறது இ. அதோட ஃபோர்த் லெஃப்ட் என்னன்னு பார்க்கணும், 1. அதுதான் உங்களுக்கான ஆன்சர். புரியுதா, செகண்ட் நம்பர் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு பார்க்கணும், அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் யார் இருக்குன்னு பார்க்கணும், அதில் உள்ள ஃபோர்த் லெஃப்ட்டை சொல்லணும். புரியுதா, சிம்பிள். இந்த மாதிரி எல்லா சம்மையும் சால்வ் பண்ணிடணும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் சி, அதாவது 1 and 2, இந்த 1ஐயும் 2ஐயும் டுகெதர் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிடும். 1 மார்க் கொஸ்டின் மாதிரி தான். திரும்பியும் சொல்கிறேன், இது 3ஐயுமே தனித்தனியாக சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா, அடுத்து என்ன செய்யணும், 1ஐயும் 2ஐயும் மெர்ஜ் பண்ணி பார்க்கணும், 2ஐயும் 3ஐயும் மெர்ஜ் பண்ணி பார்க்கணும், அடுத்து 1ஐயும் 3ஐயும் மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். சரியா, டேட்டா சஃபிஷியன்சி இதனால தான் லாஸ்ட்டில் பசில் சீட்டிங் முன்னாடி அப்ரோச் பண்ணுங்கன்னு. சம்டைம்ஸ் ஆப்ஷன் வச்சே போகணும். சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் இருக்காது, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அப்போ இந்த இருக்க ஆப்ஷனை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன் மக்களே, அது மாதிரி ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, அதாவது ஒன்லி 2 இஸ் சஃபிஷியன்ட். அதுக்கு தான் தனித்தனியாக சால்வ் பண்ணி பார்க்க சொன்னேன். இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள், இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள், இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். இப்படி தனித்தனியாக சால்வ் பண்ணும்போது ஒன்லேயே ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை டிக் அடிச்சுட்டு போயிடலாம். இல்லாட்டி தான் மெர்ஜ் பண்ணணும், ஃபஸ்ட்டு செகண்டு, செகண்டு தேர்டை, ஃபஸ்ட்டு தேர்டை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது எனி 2 ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட். அதாவது இதையும் மெர்ஜ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும், இதையும் மெர்ஜ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும், இதையும் மெர்ஜ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். அதனால தான் எனி 2 அப்படின்றாங்க, எனி 2. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்லேயே டீச் பண்ணியிருக்கேன். வளவலா கொலான்னு பேச விரும்பலை. ஏன்னா ஒரு மணி நேரத்தை தாண்டினா நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க வீடியோ. ஸ்ட்ரீமிங் நாங்கள் பேக்கெண்ட்லேருந்து பார்க்கணும், ஸ்ட்ரீமே ஆக மாட்டேங்குது. ஸோ இதில் டைரெக்டாக என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாருக்கு என்ன சிம்பிள், இன்இக்வாலிட்டி சிம்பிள்னு பாருங்கள், பர்சன்டேஜுக்கு என்னன்னு பாருங்கள், இதில் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அதே மாதிரி ஸ்டார்னா என்ன, W லெஸ் தென் N, ஆஷ்னா என்ன, கிரேட்டர் தென் U கிரேட்டர் தென் R. ஸோ இந்த ரெண்டுமே ட்ரூ ஆகணும்னா நான் இந்த சிம்பிளுக்கு பதிலாக எந்தெந்த இந்த லெட்டர்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளாக மாற்றிக்கணும். ஸ்டாருக்கு என்ன வருது, ஆஷுக்கு என்ன வருது, அட்டுக்கு என்ன வருது, ஸ்டாருக்கு என்ன வருது, இப்படி மாற்றி வச்சுக்கிட்டு இந்த லெட்டர்லாம் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாகும். புரிஞ்சுங்களா, இப்படி தான் உட்கார வைக்கணும். ஸோ அடுத்தது இந்த கேள்வி பார்ப்போமா. என்ன சொல்கிறாங்க, மொத்தமாக 9% 3 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் இருக்காங்க. எதுவும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. கரெக்டாக தான் இருக்கா கொஸ்டின் நம்பர்ஸு. சரி, சால்வ் பண்ணுவோம், கவனிங்க. ஸோ 9% இருக்காங்க மக்களே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன செய்கிறாங்கன்னா 3 டேட்டுன்னு தாங்க, செப்டம்பரு 5, 11, 22. அடுத்து என்ன இருக்குது, நவம்பரு 5, 11, 22. அடுத்தது டிசம்பரு 5, 11, 22. சரிங்களா,
ஸோ போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன க்ளூ இருக்குது? ஏ 3% பிஃபோர் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூருக்கு 3% பிஃபோரில் ஏ. த நம்பர் ஆஃப் பர்சன் அட்டன்ஸ் பிஃபோர் ஏ இஸ் சேம் அஸ் ஆஃப்டர் பி. பி அட்டன்ஸ் ஆஃப்டர் ஏ. நீங்கள் எல்லா க்ளூவையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ உங்களுக்கு 2 இடத்துல தான் பாசிபிள். அதுக்கு தான் இந்த 4 லைனையும் ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிருவீங்க. இந்த 4 லைனையும் ரீட் பண்ணிங்கன்னா ஏ 2 இடத்துல தான் பாசிபிள். ஒன்று ஏ இங்கே, சரிங்களா? ஏ வந்து இங்கே ஒரு பாசிபிள். இன்னொரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா ஏ வந்து நவம்பர் 5ல் பாசிபிள். இந்த 2 பாசிபிள் தான். ஏன் அப்படின்னா ஏக்கு அப்புறம் தான் பி இருக்கணும். வேறு எந்த இடத்துலையாவது எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கு பிஃபோரில் பி போவாங்க, சரிங்களா? இப்போ ஏக்கு அங்கே பி, இதில் ஏ இங்கேனா உங்களுக்கு இங்கே பி. இப்போ அடுத்து என்ன சொல்கிறேன், 3% பிட்வீன் பி அண்ட் கொல்கட்டா. ஸோ பி இங்கே இருக்கா, 1 2 3 விட்டு இங்கே கொல்கட்டா. ஸோ ஜெய்ப்பூர் ஃபில் பண்ணும்ல, இங்கே ஜெய்ப்பூர். ஏன்னா ஜெய்ப்பூருக்கு 3% பிஃபோரில் தானே ஏ. ஸோ 1 2 3 இங்கே ஜெய்ப்பூர், இங்கே ஜெய்ப்பூர். ஸோ பிக்கு 3 விட்டு கொல்கட்டாவா, 1 2 3 விட்டு இங்கே கொல்கட்டா. கிளியரா? அடுத்து சி அட்டன் 2% பிஃபோர் பெங்களூர். பெங்களூர் டஸ் நாட் ஹெல்ட் இன் த ஆட் நம்பர் ஆஃப் டேஸ். நல்லா இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெங்களூருக்கு 2% பிஃபோரில் சி, சரியா? சி வந்து ஏ கிட்டேயும் பி கிட்டேயும் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவும் அதே தான், க்ளூவை ஃபெச் பண்ணணும். சி ஏ கிட்டேயும் பி கிட்டேயும் வரக்கூடாது, சரியா? ஆட் நம்பரில் தான் பெங்களூர் வரணும். பெங்களூருக்கு 2% பிஃபோரில் சி அப்படின்றான். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக பெங்களூர் என்னால் இந்த இடத்துல மட்டும்தான் போட முடியும், வேறு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா ஆட் நம்பர் டேஸ் உள்ள மந்தில் வரக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஈவன் நம்பர் டேஸ்னால் நவம்பர் 30 ஈவன் நம்பர் டேஸ் உள்ள மந்தில் பெங்களூர் இங்கே, சி இங்கே ஜெய்ப்பூர். இதில் மட்டும் 2 பாசிபிள் வரும். என்னால் பெங்களூரை இங்கே போட்டு இங்கே சி போடவும் முடியும், இன்னொரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரை இங்கே போட்டு இங்கே என்னால் சி போட முடியும். புரிந்ததா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஓட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இ இமிடியட்லி பிஃபோர் த பூனே ஹெல்ட் இன் விச் அன் ஈவன் நம்பர் டேட். பூனே வந்து ஈவன் நம்பர் டேட்டில் தான் வரணும், அவனுக்கு இமிடியட்லி பிஃபோரில் இ, சரியா? அடுத்து என்ன சொல்கிறான், ஜி அட்டன்ஸ் 3% பிஃபோர் இ. அப்போ ஈயை கொண்டு போய் இந்த 22ல் போட முடியாது. அதாவது பூனேயை கொண்டு போய் இங்கே போட்டு ஈ இங்கே போட முடியாது. ஸோ பூனே ஒன்லி இன் திஸ் பிளேஸ், இ இங்கே. இந்த பாசிபிலிட்டிலையும் அதே தான், பூனே இங்கே இ இங்கே. ஏன்னா ஈக்கு 3% பிஃபோரில் ஜீன்னு சொல்லியிருக்கான், ஈக்கு 3% பிஃபோரில் ஜீன் இருக்கான். ஸோ அதனால தான் இந்த 22ல் தான் நீங்கள் பூனே எடுக்க முடியும். போட்டாச்சா? ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், அதுலேயும் மோர் தென் 1% அட்டன் பிஃபோர் ஜீன் இருக்கான். அப்போ இங்கே தான் இ கன்ஃபார்ம். ஐ அட்டன்ஸ் பிஃபோர் செமினார் கொச்சி, சரியா? ஐ என்ன சொல்கிறாங்க, இமிடியட்லி பிஃபோர் கொச்சி அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் க்ளூ இருக்கா? நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் ஏ அண்ட் ஹச், சி அண்ட் பி. ஸோ ஈக்கும் பிக்கு நடுவில் இருக்கா, ஏக்கு அச்சுக்கு நடுவில் இருக்கணும். ஈக்கும் பிக்கு நடுவில் ஒரு ஆள்னா ஏ அச்சுக்கு நடுவில் ஒரு ஆள். ஸோ ஈக்கும் பிக்கு நடுவில் ஒரு ஆள்னா ஏக்கு அச்சுக்கு நடுவில் ஒரு ஆள். மேலே ஒன்று விட்டு அச்சு போட முடியாது, கீழே ஒன்று விட்டு அச்சு போட முடியாது. அந்த பாசிபிலிட்டி கேன்சல், சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறேன், கொச்சிக்கு இமிடியட்லி பிஃபோரில் ஐ. பிஏயும் கொச்சி கிடையாதான், கொச்சியும் கிடையாது, மும்பையும் கிடையாது. ஸோ பிஏயும் கொச்சியும் கிடையாது, மும்பையும் கிடையாது. அப்போ இந்த பாசிபிலிட்டியில் நான் எங்கே ஐ போட முடியும், கொச்சிக்கு இமிடியட்லி பிஃபோரில் ஐ. ஸோ இங்கே கொச்சி போட்டால் இங்கே ஐ போட முடியாது. இங்கே கொச்சி போட்டு இங்கே ஐ போடலாமா, இங்கே கொச்சி போட்டு இங்கே ஐ போடலாம்.
கொச்சிக்கு இமிடியட்லி பிஃபோரில் ஐ. இந்த க்ளூ வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் எஃப் அண்ட் ஐ, ஒன் மோர் தென் சென்னை அண்ட் ஹைதராபாத். ஸோ இந்த க்ளூவையும் அதையும் மெர்ஜ் பண்ணோன்னா வேணால் நம்ம இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் டேரெக்டாக கொச்சியை போட்டு, ஏன்னா ஏக்கு கொச்சி வராதுன்ட்டான், இங்கே போய் கொச்சியை போட்டிங்கன்னா இங்கே ஐயை போட்டுருவீங்க. கரெக்டாக? இப்போ எஃப்க்கும் ஐக்கும் நடுவில் இருக்கவனை காட்டிலும் சென்னைக்கு ஹைதராபாத்னால ஒன்று கம்மியாக இருக்கணும். அப்போ எஃப் நான் இங்கே எடுத்தேன்னா சென்னை ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கணும். சாரி, எஃப்க்கு ஐக்கு உள்ள ஒரு ஆள் அப்படின்னால் சென்னை ஹைதராபாத்துக்கு நடுவில் 2 பேர் இருக்கணும். சரியா? இதே எஃப்ஐ இங்கே எடுத்தேன்னா எஃப்க்கு ஐக்கு உள்ள 3 பேர்னா சென்னை ஹைதராபாத்துக்கு நடுவில் 4 பேர் இருக்கணும். எஃப் இமிடியட்லி பிஃபோர் ஹைதராபாத். அப்போ நான் கண்டிப்பாக ஹைதராபாத்துக்கு இமிடியட்லி பிஃபோர் எஃப்னா தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்துக்கு இங்கே தான் எடுக்க முடியும். ஹைதராபாத்து இமிடியட்லி பிஃபோரில் எஃப். இப்போ எஃப்க்கு ஐக்கு நடுவில் இருக்கவன் ஒன் மோர். இப்போ சென்னை இங்கே போட்டோம்னா சென்னைக்கு ஹைதராபாத்துக்கு நடுவில் 2னா எஃப்க்கு ஐக்கு நடுவில் 3. ஓகே, ஸோ இப்போ பிக்கு வந்து எனக்கு வந்து மும்பை வராது அப்படின்னா, ஏன்னா பிக்கு ஏக்கு மும்பை வராதுன்ட்டான், இங்கே மும்பை. ஸோ பேலன்ஸ் உள்ள லெட்டரான டி இங்கே, பேலன்ஸ் உள்ள சிட்டியான என்ன இருக்குது, டெல்லி இங்கே. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் நான் டீச் பண்ணுறேன். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ஓல்டு கொஸ்டினாக வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக கைட்லீட் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை ஆல்ரெடி நீங்கள் அபித் சார் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பார், நீங்கள் டெய்லியும் அவர் இதை ஃபாலோ பண்ணியிருந்தா. என்ன அப்படின்னா, மக்களை வந்து வேக்சினேஷன் போடுறாங்களே, கோவிட் டயத்தில் வேக்சினேஷன் போடுறாங்களே, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காண்டி பிவிஆர் சினிமாஸ் இருக்காங்க, அவங்க தேட்ரு, பிவிஆர் தேட்ரு ஜாப் ஆஃபர்னு ஒன்று கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. சரியா? ஜாப் ஆஃபர்னு, ஜாப்னா குத்துறதுன்னு அர்த்தம். ஜாப் ஆஃபர்னு ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஊசி போட்டுக்கிட்டால், வேக்சினேஷன் போட்டிருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டு தரோம், அதோட ஃபுட் அண்ட் காம்போ ஆஃபரும் தரோம் தேட்டர் ஓப்பன் பண்ணும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்டாஃபுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹைஜீனாக இருக்காங்க, ஊசிலாம் போட்டிருக்காங்க, அது மாதிரி அந்த தேட்டரில் சோஷியல் டிஸ்டன்சிங், ஃபுட் சேஃப்டி மெஷர் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சீட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50% ஆக்குபென்சி தான், டிஜிட்டல் கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் தான், ரூபா தாலா தரக்கூடாது, சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலையும் 50% தான் போகணும். இப்போ வந்து ஒரு இதில் 10 பேர் போக முடியும்னா அங்கே 5 பேர் தான் போகணும் அப்படின்றாங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசம்ஷன், இந்த பேராகிராஃப்கான அசம்ஷன் என்னன்னு கேட்குறான். உங்களுக்கு இதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன அசம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் ஏ தான் அசம்ஷன். இப்படி பண்ணுறது மூலியமாக என்ன நடக்கும்? தேட்டர் வரதுக்காண்டியே மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்து ஊசி போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கறதுக்காண்டியே ஊசியை போட்டுட்டு தான் உள்ளே வருவாங்க, ஃப்ரீ டிக்கெட் கிடைக்குதுன்னு சொல்கிறதா அசம்ஷன், அனுமானம். இந்த பேராகிராஃபோட அனுமானம் என்ன அப்படின்னா இதுதான் கரெக்டான அனுமானம். மற்றதுக்கெல்லாம் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணுங்க. அடுத்து இன்ஃபர்டு, மேலே உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி தான். சரியா? கவர்மெண்ட் வந்து இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிவிஆர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தால் தான் ஓப்பன் பண்ணணும்னு. அதாவது ஆஃபர் கொடுக்கறதுக்கு இல்லை, அந்த 50% ஆக்குபென்சியோட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பிவிஆர் இப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. இதுதான் ஒத்து போகுது மேலே உள்ளதோட, மற்ற எதுவுமே ஒத்து போகலை. சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது ஆப்ஷன் பி மட்டும்தான். ஸோ அடுத்து காஸ், அதாவது இது எஃபெக்ட், இதுக்கான ஃபாலோ காஸ் எது அப்படின்னு கேட்குறான். இந்த கவர்மெண்ட் ப்ரோட்டோகாலு 50% ஆக்குபென்சிலாம் தரதுக்கான காசு என்னவா இருக்கும்னா சோசியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் காசு. சரிங்களா?
அடுத்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இதுக்கான ஆக்ஷன், அதாவது டச் பாயிண்ட்ஸ், ஹியூமன் டச் பாயிண்ட்ஸ் வைக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம என்ன செய்யணும், டிஜிட்டல் கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷனை ப்ரொமோட் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? இது ஆல்ரெடி அபித் சார் டீச் பண்ணியிருப்பா, அதனால் உள்ளே இறங்கிக்கல நான் ரொம்ப. ஸோ இவ்வளோ தான் மக்களே, உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? டாட்டா, பாய் பாய்.